ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருந்தோம் நாங்கள். இன்டர்வியூக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருந்துச்சு. சரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே வந்தோம் நாங்கள். என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பசி வேற எடுத்துக்கிச்சா, சரி இந்த வழியில் போகும்போது தான் கோயில் இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு நம்ம இப்படியே சாப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு இருந்தோம். போய் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, கோயிலில் சுற்றி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா, கோயில்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இல்ல. பூசாரி கூட நாங்க வந்தப்போ மட்டும் வந்துட்டு ஆர்த்தி காட்டிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. மறுபடியும் வரவே இல்ல. யாருமே இல்ல. நல்லா கோயில சுத்தி பார்த்தோம் நாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன், குட்டி ஈசா இருக்காங்க. அவங்களையும் கும்பிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு சரி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். யாருதுன்னே தெரியல. நாங்க வேற ஃபர்ஸ்ட்டே பசியில இருந்தோமா, சரி போல யாரு என்ன அப்டின்ட்டு கூட நாங்க பார்க்கல. நாங்க போனதுமே உள்ள போனோம். ஆனா பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க சரியான கூட்டமா இருந்துச்சு. அதனால அவங்கள பார்க்க முடியல எங்களால. சரி முடியாது அப்டின்ட்டு நாங்க பாட்டுல போய் பந்தியிலேயே உட்காந்துக்கிட்டோம். உட்காந்துட்டு இந்த இலைய தேய்க்கிறது வேற டிஷ்யூ பேப்பர் வேற வச்சிருந்தாங்க. நல்லா தேய்ச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு ஐட்டமும் போட்டாங்க. இந்த அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ விதவிதமா போட்டாங்க. சரி ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டுட்டு பூரி 2 போட்டாங்க. அந்த பூரியுமே சாப்பிட்டாச்சு. அப்புறம் பாயாசம் கொஞ்சமா குடுத்தாங்க. இந்த இலையில வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து இவ்ளோ தான் குடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டா. அப்புறம் வந்து கொஞ்சமா வெள்ள சாப்பாடு, பருப்பு குழம்பு ஊத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நெய்யோட. நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சோம். அப்புறம் இது வந்து பூந்தியில ஏதோ கலக்கி வச்சிருந்தாங்க. அதுவுமே ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஒரு கிளாஸ் மோர் குடுத்தாங்க. மோரையுமே குடிச்சிட்டு பீடா குடுத்தாங்க. ஸ்வீட் பீடா. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டோம். நீங்க பீடா சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் குடுத்தாங்க கடைசியில. ஐஸ்கிரீம் வந்து எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா என்னால சாப்பிட முடியல. அப்புறமா வெளியில வந்துட்டோம். சிவனுக்கு பாய் சொல்லிட்டு, தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். 2 ஐட்டம் குடுத்தாங்க. தேங்காய் 1, அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு கவர்ல பாக்ஸ் மாரி குடுத்துருந்தாங்க. அதுலயுமே 2 லட்டு, மிச்சரு, அப்புறம் அரிசி, ஒரு சாக்லேட் வேற போட்டு குடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த மாரி தெரியாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.